வணக்கம். மதுரை மீனவர் சமையல் சேனலுக்கு உங்கள் அன்பு அழைக்கின்றேன். நாம் இறா வச்சு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் ஒரு வறுவல் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. 1 கிலோ இறாவை நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கோம். இந்த முறையில் இறாவை செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஒன்று கூட மிச்சம் வைக்காது, எல்லோரும் சாப்பிட்ருவாங்க. தேவையான பொருட்கள்: தாளிப்பதற்கு சோம்பு, பச்சை மிளகாய், வெங்காயம், இஞ்சியும் 10 பல் பூண்டையும் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். ஒரு எலுமிச்சம்பழம், புதினா, கொத்தமல்லி சிறிது, கருவேப்பிலை சிறிது, மஞ்சத்தூள். இதை தவிர இஞ்சி பூண்டோட 2 தக்காளி சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். காரத்துக்கு மிளகா வத்தல் வச்சு நாம் அரைக்க போகிறோம். மிளகா வத்தல் 10, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த வறுவலில் மெயினே நம்ம அரைச்சி வைக்கிற இந்த பேஸ்ட்டு தான். இஞ்சி பூண்டு தக்காளி பேஸ்ட்டும் மிளகா வத்தல் பேஸ்ட்டும் இப்போ ரெடி ஆயிடுச்சு. பொதுவாக இறாவை நாம் டைரெக்டாக சேர்த்துருவோம். ஆனால் இன்றைக்கி நம்ம அதை நல்லா ஊற வைக்க போகிறோம். ஊற வச்சு சேர்க்குறதுனால இந்த இறா சூப்பராக இருக்கும். எந்த வகை குழம்பாக இருந்தாலும், ரசமாக இருந்தால் கூட இது நல்ல காம்பினேஷன் அமையும். அரைத்த மிளகாய் விழுது இப்போ சேர்த்துக்கலாம். அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க. இப்போது தக்காளி விழுது சேர்த்துக்கலாம். நாம் சேர்க்குற இந்த மசாலா இறா 1 மணி நேரம் ஊறணும். தேவையான அளவு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அது கூடயே மஞ்சத்தூள், எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு சேர்த்துக்குங்க. இறாவை ஒரு முறை இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இது உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு ஃபேவரட்டான டிஷ் அமையும். இப்போது 2 கரண்டி அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். நல்லா கெட்டியான தயிராக இருக்கணும். இப்போது எலுமிச்சம்பழம் ஜூஸை சேர்த்துக்கலாம். நாம் இப்போது எல்லாமே சேர்த்துட்டோம். இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா சேர்ந்து நல்லா கலந்து விடலாம். இந்த மசாலில் இப்போது இறாவை சேர்த்துக்கலாம். இறாக்கூடையே கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு வைக்கலாம். இது எல்லாமே சேர்ந்து நல்லா 1 ஹவர் ஊறணும். இந்த மெத்தடில் பண்ணுற இறா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஊறிடுச்சு. இப்போ கடையில் சேர்த்துக்கலாம். நாம் அதை தண்ணி ஊற்ற தேவையில்லை. இதை மூடி போட்டு ஒரு 1/4 மணி நேரம் வேக விடலாம். இறை வந்துட்டுருக்குது. இப்போ சோம்பு, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை தாளிச்சிக்கலாம். இறை வந்துருச்சு. இப்போ தாளிச்சதை கொட்டிக்கலாம். இறை வெந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா உதிரியாக சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் பட்டன் அமுக்குங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு வரும். நன்றி.